சந்திரமுகில வர அந்த கதவை ஏன் தொறக்கக்கூடாதோ, அப்படிதான் இந்த கதவையும் தொறக்கக்கூடாது. கடையெழு வள்ளல்களில் ஒருத்தரான வல்விலோரி தான் இந்த சிவன் கோவில கட்டினதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனா பாண்டியர்களின் சின்னமான மீன் சின்னம் மட்டும் இந்த கோவில்ல நெறைய உங்களால பார்க்க முடியும். இதுதான் எங்க ஊர்ல இருக்க சிவன் கோவில். சோ இந்த கோவில பொறுத்தவரைக்கும் சிவனும் அம்பாளும் தான் மூலவர் ஸ்தானத்துல இருக்கு. அண்ட் இதை விட இந்த கோவில்ல இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில்ல பரம்பரையா நாங்க தான் மங்களவாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கோம். சோ அதனாலேயே இந்த தடவை கண்டிப்பா ஊருக்கு போகும்போது கோயில கண்டிப்பா வீடியோ எடுத்து vlog போடணும்னு பிளான் பண்ணி vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ இந்த கதவுக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதவுக்கு பின்னாடி வேற ஒரு ஊரோட அம்மன், அதாவது இவங்க பேர் செல்லியம்மன், சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்கன்னு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்ன ஒரு காலத்துல இந்த அம்மன் கோவிலுக்குள்ள தீட்டா இருக்கவங்க யாராச்சும் வந்தாலோ ஆர் கோவிலுக்கு பக்கத்துல தீட்டா இருக்கவங்க யாராச்சும் வந்தாலோ இந்த அம்மன் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்குமா. அந்த பயத்தினால அந்த அம்மனை அவங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து எங்க ஊர் எல்லையில சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டாங்க. அதை நாங்க என்ன பண்ணிட்டோம், எங்க எல்லையிலிருந்து தூக்கிட்டு வந்து இந்த கோயில வச்சுட்டோம். எப்போலாம் அந்த ஊர்ல திருவிழா நடக்குதோ அப்போலாம் எங்க ஊர்ல இருந்து இந்த அம்மனை தூக்கிட்டு போயிட்டு திருவிழா முடிஞ்சோன்னா திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நாங்க இன்னுமே எங்க திருவிழா அவங்க ஊர் திருவிழாக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். சோ இத்தனை வருஷமா இவ்வளோ கதைகள் நிறைஞ்ச இந்த கோவில இந்த ஊர் மக்கள் தான் பராமரிச்சிட்டு இருந்தாங்க. சோ இந்த கோவில இப்பதான் தமிழ்நாடோட அறநிலைத்துறை பொறுப்பெடுத்து புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இதை கம்ப்ளீட்டா ரெனோவேட் பண்ணி இங்க கும்பாபிஷேகமும் நடக்க போகுது. அதோட விலாகும் கண்டிப்பா நான் உங்களுக்கு எடுத்து காட்ட தான் போறேன். எனக்கு பர்சனலா நிறைய கோவில்கள் பத்தியும், கோவில்கள் இருக்க சிலைகள் பத்தியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் பத்தியும் கேட்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சேனல்லையும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next vlog. சொல்ல மறந்துட்டேன். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி துறையூர் பக்கத்துல இருக்கிற கொப்பம்பட்டி அப்படின்ற கிராமத்துல தான் இருக்கு. சோ நீங்க அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவில் விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ so much for watching. See you in the next vlog. Bye bye.